சென்ற மதிப்பு பாடல் இவருக்கு 1/3 கொடுத்தார். அவருடைய மன அடங்கவே இல்லை. இவருக்கு என்ன சிறப்பு கொடுக்கலாம், இவர் எப்படி உயர்த்தலாம் இந்த தமிழ் சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லுகிற போது 1/3 இடம் அப்பொழுதே கொடுத்தார். நம்முடைய ஞானசம்பந்தருக்கு அவர் அடங்காத ஒரு ஆசையினால இவருக்கு செய்த ஒரு நன்றி கடனாக 1250 பாடல்களுக்கு மேல இவருடைய வரலாறு எழுத ஒரு சாதனைகளை துவக்க பார்க்கின்ற போது அற்புதமான நிலையாக இருந்தது. அப்படிப்பட்டவர் சிறந்த முறையில அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் செய்தது தன்னம்பிக்கை ஒன்று, மக்கள் கூட்டத்தை கவர்ந்திருந்த அழகு ஒன்று அவரிடத்தில் இருந்தது. ஆளுமையான பேச்சு, பாடல், கவிபுனி மாற்றல். அந்த கவிபுனியில முக்கியமாக சில சித்திர கவியெல்லாம் படைந்தார். இப்பொழுது ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எல்லோரும் பாடின பாடல்ல அவர் சாதாரணமாக பாடிய பாடலோடு கூட சில சிறந்த முதல் ஆதி கவியாக சில பிரபந்தங்களை தனியாக எழுதினார். அதெல்லாம் பின்னால் வந்தவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. ஆக இலக்கியத்துக்கு கூட அவர் சிறந்த சேவை செய்திருந்தார். தலங்களோடும் மக்களை கவர்ந்திருக்கும் உளவியல் தரம் அவரிடத்தில் இருந்தது. ஒரு ஆட்சியத்தில் ஒரு அரசனுக்கு என்ன எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த ஆன்மீக துறையில அவர் காட்டி அந்த செல்வாக்கில் நிலைநாட்டிக் கொண்டார். தேவையான போது மாற்று கருத்தாளரையும் முதல்ல இழித்து அப்புறம் பழித்து மெதுவாக அந்த அப்பொழுது பாண்டிய அரசன் மத்தியில் இருந்த ஒரு நிலையை போட்டி தெரியும் உங்களுக்கு. அனல்வாதம் புனல்வாதம். அதில் முக்கியமா இவங்க போய் தங்கின இடத்துல மங்கையர்க்கரசியார் இந்த திருஞான சம்பந்தரை அழைத்தவரை குலத்தெரியாரை அழைத்த போது திருநாவுக்கரசை தடுக்கிறார். அப்பா ரொம்ப பயங்கரவாத தமிழர்கள், அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆபத்து வரும் சொல்ற போது அவர் இறைவனுடைய அருள் இருக்கிற போது எனக்கு என்ன வேயூர் தோழி பங்கனை பாடுவார். பாடிட்டு அங்கிருந்து வருகிறார். வந்து ஒரு தங்கனை எடுத்து கொடுத்துட்டாங்க தமிழர். என்ன செய்யறது? அங்குள்ள ஐயாவெல்லாம் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து ஐயாவுக்கு சொல்ற போது அவர் வேற ஒன்றும் சொல்ல, நிதானமாக பையவே சென்று பாண்டியர்க்காக அற்புதமாக அதை கையாளுகின்றார். மெதுவா போட்டோம். ஏன்னு சொன்னா அது பாண்டியனுக்கு போய் அடையும். பாண்டியனா இதுக்கு ஆதி கட்டா, மற்றவங்க தான் கொடுத்தாங்க. ஆனா பாண்டியமா இதுக்கு. ஆகவே அவனை மிகுதியாக சென்று இந்த நெருப்பு பற்றுமையானால் ஆபத்து வரும். அந்த ஆபத்து வந்தால் நம் அன்னையாக இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசிக்கு ஒரு இழப்பு, மங்களதான் இழக்க நேரிடும். ஒன்று அங்கு இருந்த மந்திரி சிவத்தைவன். இப்படிப்பட்ட நிலையில சூட்சமமாக அற்புதமாக மிக எளிமையாக பையவே மெதுவா போய் அட்டாக் பண்ணுங்க. அரசியல்வாதி கூட அப்படின்னா சொல்லுவாங்க, அப்பா எதிர்கட்சியில் வேலை செய்தான்னா இவங்க வந்துட்டு விற்பாடு ஏன்பா அவன் எதிர்கட்சியில் வேலை செய்தானா அவனை தூக்கி அங்கே போடும் அப்படி போடுற போது அடுத்தது பார்க்குற போது கொஞ்சம் நிதானமாக என்ன சொல்றாங்க, ஏன்பா அவன் நம்ம ஊர் பையன் பக்கத்தில் எங்கே போடும். ஏன் இது சொல்லணும்னு சொன்னா கையாளுன முறை இவர் அற்புதமாக பையவே சென்று பாண்டியர்க்காக சொல்லி அவருக்கு அந்த வெப்பு நோயை கொடுத்து அந்த வெப்பு நோயை தாமே பதிகம் பாடி திருநீற்று பதிகம் பாடி அதை நீக்கி இறைவனுடைய அருள் இப்படிப்பட்டது என்று பாண்டி நாட்டை உணர்த்தி பாண்டியை கற்று இப்படியாக அவர் சாதனைகள் பல, அற்புதங்கள் பல. பூம்பாவை எழுப்புகிறார். ஒரு வணிக பெண்ணை திருமணம் செய்துகிறார். எதற்கு வாழ்க்கையில மக்களை கவருமோ அந்த செயலாம் இவருடைய ஈடுபாட்டாலேயே நடந்து வருகிறது. இந்த நிலையிலே அவர் அற்புதமாக சிறந்த சேவை செய்து இந்த தமிழ் உலகத்துக்கு சைவ உலகத்துக்கு மிகுந்த ஒரு பெருமை தேடி தந்ததோடு கூட ஒரு பொக்கிஷத்தை அற்புதத்தை 384 பதிகம், எவ்வளோ பதிகம், 16,000 பதிகம் என்று சொல்கிறார்கள். நமக்கு கிடைத்தது அதுதான். அதை அவருடைய திருக்கோயிலே சீர்காழி கோயிலில் பார்த்தோமா திருக்கை கோட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அது திருமுறை பாதுகாக்கக்கூடிய இடமாக இருந்தது. திருமுறையை பாதுகாத்து அதை செல்லரித்தால் அதை எழுதி மறுபடியும் அறிவுடையவனுக்கு விட்டு மீண்டும் அதை எழுதி சொல்லி பாடச் சொல்லி அதுக்குரிய ஆடல் பாடல் கோவில்களை தம் பக்கத்தை போட்டு வந்தார் ஞான சம்பந்தர். அதை சமுதாயமாக மாற்றினார். ஜாதி பாதம் இல்லாமல் எல்லோரும் உள்ள வரலாறு திருநீர் கண்ட யாழ்ப்பாணர் போன்றவர்கள்லாம் அழைத்துக் கொண்டு உள்ள போனார். ஒரு சமுதாய புரட்சி
அந்த காலத்தில் சில திருஞான சம்பந்தர் திருவடி வாழ நாம் இன்றைய அவருடைய நாளிலே வாழ்த்தி வணங்கி இந்த வாய்ப்பு கொடுத்த அறநர்களுக்கும் மற்ற மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அரகர நம பார்வதி வதையே. தலைமையுரையாற்றி நம்மளையெல்லாம் மகிழ்வித்த தமிழர் துணை ஆசிரியர் அவர்கள் சம்பந்த பெருமானுடைய அருட்திறங்களை எல்லாம் மிக அழகாக அவர்கள் எப்படி சம்பந்தரை அனுபவித்தார்களோ அதே மாதிரி நாமும் அனுபவித்து மகிழும்படி மிக அருமையான ஒரு சிறந்த உரையாற்றி நம்மை மகிழ்வித்திருக்கார்கள். அவர்களுக்கு நன்றியை உற்சாக்குகிறேன். அடுத்து இங்கே